திரைக்குறள் யூடியூப் சேனலில் பேசிய நடிகர் ஆதவன் அண்ணனுக்கு என்னுடைய பதில் காணொளி. அண்ணா, கலங்கரை யூடியூப் சேனலில் இது பற்றி கேபிவி பாலாவும் சீமான் அண்ணனின் அறிக்கைக்காக நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன். அதுக்கு பதில் இன்னும் தொடரும்னு நினைக்கிறேன். அந்த யூடியூப் சேனலுக்கு பதில் சொல்வதை விட உங்களுக்கு பதில் சொல்வதையே எனது கடமையாக நான் நினைக்கிறேன். பாலாவுக்கு ஆதரவாக சீமான் அண்ணனின் அறிக்கையினால் மனம் காயப்பட்ட ஆதவன் அண்ணாவிடம் நான் சிரம் தாழ்ந்து கைகூப்பி மன்னிப்பு கேட்கின்றேன். நான் சீமான் அண்ணனின் அறிக்கையை படித்து நீங்கள் தெளிவாக விளக்கம் சொன்னீர்கள். என்னால் உங்கள் வலியையும் வேதனையும் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் கூறிய எல்லா விளக்கத்திற்கும் கேட்ட கேள்விகளுக்கும் நியாயமான பதில் என்னிடம் இல்லை. நீங்கள் கேட்ட அனைத்தும் நியாயமானவை, சரியானவை. ஒரு சிலவற்றை நீங்களே கூறியிருக்கிறீர்கள். இது அரசியல், எனக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறியிருக்கிறீர்கள். இதை நான் சீமான் அண்ணனுக்கு ஆதரவாக பேசுவதாக நினைக்காதீர்கள். சீமான் அண்ணன் முழு மனதோடு உங்களை போன்றவர்களுக்காக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்க மாட்டார். அவர் கூறும் அறிக்கையில் எனக்கும் பல கருத்துகள், முரண்பாடுகள் இருக்கிறது. அவர் இப்படித்தான் ஒருவர் மீது பற்று கொண்டால் கண்மூடித்தனமாக நம்பிக்கையும் அளவு கடந்த அன்பும் வைத்து வார்த்தைகளை விட்டு விடுவார். என் அண்ணனை எனக்காக மன்னித்துக் கொள்ளவும். நீங்களும் ஆரம்பத்தில் பாலாவை புரிந்து கொள்ளாமல் உமாபதி பேசிய காணொலிக்கு எதிராகவும் பாலாவுக்கு ஆதரவாகவும் பேசினீர்கள். பிறகுதான் சந்தேகம் ஏற்பட்டு அதை பரிசோதனை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாலாவை பற்றி புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுதும் பாலாவை பற்றி முழுமையான முரண்பாடு கருத்துக்களை எதுவும் நீங்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் இன்னும் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் நான் கூட உங்களிடம் ஒன்று கூறுகிறேன். பாலாவுக்கு இது போன்ற உதவிகள் செய்வது எனக்கு போதையாகிவிட்டது. அதனால் தான் நான் செய்கிறேன் என்று பாலா கூறுவது பொய். பாலாவின் போதையானது உண்மையாக உதவி செய்வது போல் உங்களை போன்ற சக கலைஞர்களிடமும் மற்ற மக்களிடமும் ஏமாற்றி நல்ல பேர் எடுப்பதற்காக உள்ள போதையே அவர் அனுபவித்து ருசித்து அந்த உதவிகளை தொடர்ந்து செய்வது போலும் நடித்தார். மற்ற திருட்டுத்தனமான மன்னிக்கவும் வேலைகளை செய்தார். இது எந்த அளவுக்கு உண்மை என்றால், அவர் இவ்வாறு உதவிகள் செய்து உங்களிடமும் உங்களை போன்ற சக கலைஞர்களிடமும் நன்பெயரை பெற்று போலியான பெயரை பெற்று அவர் சினிமாவில் கதாநாயகராகவும் விட்டார். இது இன்னும் தொடரும். உமாபதியை விடுங்கள். அவர் இந்த போதையை அனுபவித்து ஒரு நாள் இதே தமிழக அரசியலில் குதித்து அதே சீமான் அண்ணனின் அரசியலுக்கு எதிராக நிறுத்தி வேலை செய்யப்படுவார் அல்லது செய்வார். இதை நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை கூடிய விரைவில் அண்ணனும் அனுபவிப்பார். இது சாபமல்ல, இது என்னுடைய கணிப்பு. பத்திரிகையாளர் உமாபதி முதலில் வெளியிட்ட காணொலியின் போது சகிலா, மதுரை முத்து, நீங்கள் இன்னும் பல உங்களுடன் உள்ள சக சினிமா கலைஞர்களும் பாலாவுக்கு ஆதரவாக காணொலி போட்டார்கள். ஆனால் இவர்களில் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் அவரின் செயலில் சந்தேகம் ஏற்பட்டவுடன் அதை சோதித்து பார்த்து உடனே அவருக்கு அறிவுரை கூறி நல்வழிப்படுத்த நீங்கள் முயன்று வருகிறீர்கள். அந்த முயற்சியில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள். இடையில் சீமானின் அறிக்கையினால் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், நீங்கள் மீண்டும் ஒரு நிருபரிடம் யூடியூப் சேனலில் பேட்டியளித்த போது அந்த யூடியூப் நெறியாளர் பாலா தன் கால் மீது பெரியவர்கள் விழும்படி காணொலிகளை போட்டது தவறு என்று கூறியிருந்தார். அதற்கு எனக்கு தெரியாது, நான் பார்க்கவில்லை என்று கூறினீர்கள். இல்லை, இன்ஸ்டாகிராமில் எல்லா காணொலிகளிலும் இருக்கிறது என்றவுடன் அவ்வாறு செய்திருக்கக்கூடாது. அவ்வாறு பாலா செய்திருந்தால் அது தவறுதான். அவனுக்காக நான் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் என்று நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்கள். அதேபோல் சீமான் அண்ணனின் அறிக்கையினால் ஏற்பட்ட தவறுக்காக உங்களிடம் சீமான் அண்ணனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். பாலா பற்றிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை கலங்கரை யூடியூப் சேனலில் உள்ள தங்கைக்காகவும் மற்றும் பாலாவுக்கு ஆதரவாக பேசும் சீமானின் தம்பிகளுக்காகவும் நான் ஒரு சில விளக்கங்களை சொல்ல நினைத்தேன். அதை உங்களிடமே சொல்கின்றேன். நான் விஜயகாந்த் அவர்களின் கல்லறைக்கு சென்று உதவி செய்த காணொலியும் சரி, விஜயகாந்துடன் பாலாவின் உதவிகளை கம்பேர் பண்ணும்போதும் சரி, உள்ள போட்டோக்களையும் படங்களையும் பார்த்தால் உங்களுக்கு ஒரு விஜயகாந்துக்கு பிறகாக உள்ள பாலா என்ற பெயர் கொடுத்திருப்பார்கள். அதே பாலா அன்னை தெரசாவுக்கு எப்படி ஒரு படம் போட்டார்கள் என்பதை பாருங்கள். விஜயகாந்த் பாலாவின் தோள் மீது கை போட்டு அவருக்கு துணையாக இருப்பது போல் படம் போடுவதற்கும் அன்னை தெரசா மீது பாலா கை போடுவது போல் இருப்பதற்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதுவே செய்ய போகும் அரசியல் ஆகும். அவர் யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது அவர்களை மீற வேண்டும் என்று பாலாவுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நீங்களே உணர்ந்திருக்கிறீர்கள்.